ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸான எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு ரீட்ரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் போகுது அப்படின்னா 24,840ன்றது நம்மளோட டார்கெட்டா இருக்குன்றதை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கேப் அப்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 24,840 டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் வச்சுங்களேன். ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 24,840 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,900க்கு போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த 24,840 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹை, அது ஒரு ஓப்பன் ஹையாக தான் வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ 24,860. ஸோ இந்த 24,860க்கு மேலே போகுது அப்படின்னா இந்த 24,900. ஸோ இது வந்து நாளைக்கான மேஜரான சப்போர்ட் அண்ட் டெசிஷன். ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் டெசிஷன் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அது மூலியமாக நீங்கள் அது மூலியமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அதில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ப்ரோக்கரேஜை வந்து நீங்கள் உங்களோட கான்டாக்ட் நோட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 400 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலைஸ் ப்ளூ 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் ஃபார் இந்தியா ஃபுல்லாகவே. ஓகேங்களா, ஸோ இந்தியாவிலே ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் தான் இந்த அலைஸ் ப்ளூ தான். ஸோ நானுமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் அண்ட் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு கைடன்ஸும் கொடுத்துட்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து நிஃப்டிக்கு ஃபர்தர் அப்டேட் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று சொன்ன லெவலே தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 50,940ன்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக சொல்லியிருந்தோம். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 51,000ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 51,000க்கு மேலே வந்து மேலே போனாலுமே க்ளோஸ் வந்து 51,000க்குள்ளே தான் வந்து க்ளோஸ் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நாளைக்கு கீழே வருது, கரெக்ஷன் ஆகி கீழே வருது அப்படின்னா 50,690, அதாவது 50,700ன்றது தான் அடுத்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு திரும்புதா இல்லை இதுலேருந்து திரும்புதா அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு இன்னையோட டேயோட ஹை தான் வந்து நாளைக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும் 51,070. ஸோ இந்த 51,070 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 51,330ன்றது நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 300 பாயிண்ட் போகும். அதேமாதிரி கீழே பிரேக் அவுட் இன்னும் டேயோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பேங்க் நிஃப்டியோட சினாரியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய மேஜரான ஒரு கன்சல்டேஷன் தான் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டண்டான 23,230லேயே வந்து மார்க்கெட் வந்து நிப்பாட்டாங்க. ஸோ இதுலேருந்து நாளைக்கு திரும்புது அப்படின்னா 23,400ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,111 இதுதான் மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு 2 நாளாக வந்து கன்சல்டேஷன், அதாவது இது பெருசாக மூவ்மெண்ட் வந்து லாஸ்ட்டு 3 மணிக்கு மேலே தான் கன்சல்டேஷனை பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. இன்றைக்கி பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை. நீங்கள் ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனாக தான் இருந்திருக்கு. நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா 23,400ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக வச்சுக்கலாம். அதுமாதிரி கீழே இன்றைக்கி டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா 23,111ன்றதை அடுத்த சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 23,000ன்றது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் மேஜராக இருக்கக்கூடியது 13,000. ஓகேங்களா, ஸோ இது நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த 13,000த்தையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 13,096 நம்மளோட ஃபிபோனசியோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்றதை பாருங்கள். நேற்று முடிச்சதை கரெக்டாக 12,943ன்றதை நம்மளோட டார்கெட்டை முடிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து நம்மளோட 13,000ல் வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் நின்றுது. அடுத்த 15 மினிட் பிரேக் அவுட் பண்ணி அடுத்த டார்கெட்டான 13,096 வரலையும் எவ்வளோ அக்யூரேட்டாக போயிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சல்டேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ நாளைக்கு 13,096 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதுலேருந்து 13,100லேருந்து 13,200ன்றது ஒரு 100 பாயிண்ட் அசால்ட்டாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டார்கெட் அதுதான் இருக்குது நம்மளுக்கு அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக. ஓகேங்களா, ஸோ இந்த 13,100லேருந்து டபுள் டாப் எடுக்குதா இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதான்றதை நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 81,000 வந்து மார்க்கெட்டு முன்னாடி முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 81,000லேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்புது அப்படின்னா டபுள் பாட்டம் ஆகிடும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து
ஒரு பேருக்கு திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு வந்து இந்த இடத்த நீங்கள் மேஜராக பார்க்கணும் 81,000. ஸோ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போணுச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்மளுக்கு டபுள் பாட்டமாக ஆக்டிவேட் ஆகிடும். மறுபடியும் என்ன ஆகும், நம்மளுக்கு டார்கெட்டு 81,000 சப்போர்ட் திரும்புதுன்னா 81,487ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஒன்ஸ் இந்த 81,000 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 80,880ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. இந்த 80,800க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 80,600ன்றது அடுத்த சப்போர்ட் இந்த இடம். ஓகேங்களா. ஸோ 80,660ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதே மாதிரி இந்த 81,000 பிரேக் அவுட் பண்ணாதுன்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப் ஆனிச்சுன்னா கூட இந்த இடத்துல வந்து நிற்கும். 81,150 80,200 ஒரு பிரேக் அவுட் ஒரு ஓப்பன் ஆகணும்னு நிற்கிது அப்படின்னா டபுள் பாட்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு 81,500 இல்லைனா 81,487 அந்த ரேஞ்சுக்கிட்ட போடுறதுக்குன்னா வாய்ப்புகள் சென்செக்ஸுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து எல்லா இண்டெக்ஸ்க்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நம்ம இந்த டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். அதனால் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. தேங்க்யூ நம்பா.